ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பூவை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம். செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு பூக்களே கிடைக்கும். கடவுள் இன்றைக்கி சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால் செய்கிறேன். நான் அழகாக வந்து செடிகள்லாம் தண்ணி விட்டுட்டு போயிட்டு முறவாசல் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். முறவாசல் செஞ்சுட்டு சமைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செடியெல்லாம் தண்ணி விட்டாச்சு, முறவாசலும் முடித்தாச்சு. அதுக்கப்புறமா போய் சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8:30க்குள்ளே ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சிடலாம். காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. ஆனால் டெய்லியும் செஞ்சு பாருங்களேன், ஈவினிங் போகும்போது அந்த பிளேட்டு காலியாக இருக்குமா, ஏதோ ஒரு 4 ஜீவராசிக்கு நம்ம உணவு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அருணுக்கு ஜூஸ் காலையில் கொடுக்காதனால ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சம்பா ரவை கோதுமை உப்புமா. அது காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு சாதம், அதுக்கப்புறமா சுண்டக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறமா கொய்யக்காய் ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா செல்விக்கு சாப்பாடு. இது வந்து லஞ்சு அருணுக்கு முடிஞ்சிச்சா. இது செல்விக்கு சாப்பாடு. சாதம், முருங்கைக்கீரை பொரியல், சுண்டக்காய் காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. குழந்த பொண்ணு என்னோட சின்ன வயசு தான். ஆனால் வந்து அவள் வந்து பாத்திரம் துணி கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கிறதுனால தான் நான் 8:30 மணிக்கு அருணுக்கு வந்து லஞ்சு டிஃபனை கொடுத்துட்டு கடையில் வேலை வந்து என்னால் செய்ய முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா என்னால் இதுக்குள்ளே கிளம்பவே முடியாது. அருணுக்கு டிஃபன் லஞ்ச் எதுவுமே கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போவேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக கடவுள் யாரோ ஒருத்தர், இன்றைக்கி செல்வி, இதுக்கு முன்னாடி சரிதா, அதுக்கப்புறம் காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உதவியாளரை வந்து கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில், அம்மா மாமியார் இல்லாதனால ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு உதவியாளரை அனுப்பினே இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம கூட வந்து இன்னும் வந்து முதலாளிக்கு வந்து வேலையாட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தனக்கு வேலை செய்கிறவங்கள வந்து வேலையாட்களாக நினைக்காம உதவியாளராக நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க ஒரு 4 நாள் இல்லைன்னா நம்மளோட சூழ்நிலை என்ன, அந்த அந்த இடத்துல வாழ்ந்து பார்த்து அந்த வேலைகளை நம்மளே செஞ்சாலே தெரிஞ்சிடும். எனக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து இளநீர் போய் வாங்கிட்டு வந்து கடையில் குடிச்சின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே அவ்வளோதான். இந்த இளநீர் குடிச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 6-7 நாள் முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.